குரு பகவான் அதே போல சிம்ம ராசியிலிருந்து திசை நடந்துச்சுன்னா என்ன பரிகாரமா எடுக்கணும்? எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா, கோவிலில் கொடுக்கக்கூடிய எந்த பிரசாதமும் நீங்க வந்து வாங்க வேண்டாம். இலவசமாக நீங்க வாங்குவது தவறு. தலையில துணி அல்லது தொப்பி கண்டிப்பாக அணியணும் என்று சொல்லப்படக்கூடியது. சாதுக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். கோவிலை கூட்டி சுத்தம் செய்ய வேண்டும். பலவித நிறம் கொண்ட நாயை வளர்ப்பது நன்மைகளை தரக்கூடியது. சாதுக்களுக்கு காவி நிறம் கொண்ட வஸ்திரங்களையும், உணவுப் பொருட்களையும் தானமாக வழங்குவது நல்லது. குடியிருக்கக்கூடிய இடத்தை வந்து சுத்தமா வைத்துக் கொள்ளுங்கள். நாய்களுக்கு அதிகமாக உணவுகளை வழங்குங்கள். அதேபோல மலை மீது உள்ள இருக்கக்கூடிய புனித ஆலயங்களுக்கு சென்று வருவது, வடக்கு வாசல் ஜாதகருக்கு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடியது. சிகப்பு மற்றும் மஞ்சள் நிற துணிகளை பயன்படுத்த நன்மைகளை ஏற்படுத்தி தரும். இதே குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து இருக்கும் பொழுது. பரிகாரமா எடுத்தோம் அப்படின்னா, எந்த கோவிலுக்கு எடுத்தோம் அப்படின்னா, ஞாயிறு அல்லது வியாழக்கிழமைகள்ல மலை மீது இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலான ஸ்ரீசைலம் சென்று வழிபடுவது மிகவும் நன்மையை தரும். சாதுக்களுக்கு சேவை செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும், வளத்தையும் ஏற்படுத்தி தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சிம்மத்திலிருந்து திசை நடக்கும் பொழுது.